வணக்கம். அனைத்து சொந்தங்களுக்கும் மயில் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். அதாவது இப்போ என்ன பேச போகிறோம்னா, 400 ஆண்டுகளுக்கு பழமையான இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலை பரம்பரை சீர்வாதம் தாங்கியதாக நத்தத்துப்பட்டி கிராமம் வருடந்தோறும் வருஷம் ஒரு முறை சாமி தூக்குறது நம்மளுடைய பரம்பரை சீர்வாதம். நத்தத்துப்பட்டி அண்ட் கலிங்கம்பட்டிப்பட்டி ஆளுக்கு ஒரு வருஷம் மட்டும்தான், 2 பேருக்கு மட்டும் பாத்தியப்பட்டது. ஆமாம், மரவர் மண்டபப்படி தேவர் மண்டபப்படிக்கு பாத்தியப்பட்டது. பரம்பரை சீர்பாதங்களுக்கு நாங்கள் மட்டும்தான் சாமி தூக்குறது. இப்போ என்னன்னா, இந்த வருஷம் என்ன அப்படி அதை மட்டும் சுருக்கா பேசிடுவோம். இந்த வருஷம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ காவல்துறை சொல்கிறாங்க, மஞ்சள் வேஷ்டி கட்டி மஞ்சள் துண்டு போட்டு வந்து சாமி தூக்கக்கூடாது. பிசி மீட்டிங்கில் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலுக்கு வந்து மஞ்சள் தான். இது எல்லாத்துக்கும் ஐயப்ப சாமிக்கு கருப்பு கட்டுறோம், மேல்மருவத்தூருக்கு சிவப்பு கட்டுறோம். இருக்கன்குடி ஆத்தாளுக்கு மஞ்சள் தானே, எதுக்காக மஞ்சள் கட்டக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மஞ்சள் வந்து தேவர் ஜாதி ரீதியாக வருது, அதனால் நாங்கள் கோயில் நிர்வாகம் என்ன கொடுக்கமோ நீங்கள் அதை வாங்கி தான் கட்டி தான் அம்மனை வந்து எழுந்தருள் பண்ணணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை போலீஸ் தரப்பினால் வைக்கப்படுது. அப்போ இது எதுக்காக? அப்போ கோயிலுக்கு மாரியம்மன் கோயிலுக்கு வர்றவங்க தேவர் சமூகம் மட்டும்தான் வர்றாங்களா? இருக்கன்குடி மாரியம்மனுக்கும் தான் மஞ்சள் புடவை சாத்திரிங்க. அப்போ இருக்கன்குடி மாரியம்மனே வந்து தேவர் சமூகம் தானா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, அதுக்கு மீறி நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை நான் கைது பண்ணுவோம், உங்களுக்கு வந்து உரிமை வந்து கிடையாது, நாங்கள் கொடுக்குறத மட்டும் போட்டு வந்து நீங்கள் சாமி கொடுங்க அப்படிங்கிற காவல்துறை அறிக்கை கொடுத்தாங்க. நாங்கள் ஒரு ஒன்றுக்கு 4 வாட்டி வந்து பிசி மீட்டிங் போட்டாங்க. பிசி மீட்டிங்கில் இருக்கன்குடி சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்க ஒரு என்ன கேட்டாங்கன்னா, எங்களுக்கு பரிவட்டம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. இந்த பரிவட்டம் அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு 2 வருஷம் 3 வருஷமாக தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு வீடியோ ஒன்று ஆதாரமாக காமிச்சு செய்கிறாங்க. அப்போ அந்த வீடியோ எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறது நமக்கு சரியாக தெரியல. அது கோர்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சரி இந்த வீடியோவை வச்சு நீங்கள் பரிவட்டம் கேட்குறீங்க, இந்த 1 வருஷத்துக்கு நீங்கள் கட்டிங்க, இந்த வீடியோ பொய்யான தகவலாக இருந்தால் இதில் நீங்கள் வந்து மறுபடியும் நாங்கள் என்ன நடவடிக்கை எடுக்குமோ அதுக்கு நீங்கள் கட்டுப்படணும் அப்படிங்கிறத நீதிபதி வந்து ஒரு கருத்து சொல்கிறாங்க. சரின்னு வாங்கிட்டு வர்றாங்க. போன வருடம் வந்து மேட்டுப்பட்டி கலிங்கம்பட்டிப்பட்டிக்காங்க அவங்க வந்து அம்மனை எழுந்துள்ளது சேர்த்து வழக்கம். அந்த சமயத்தில் இவங்க அந்த தீர்ப்பை வாங்கிட்டு வராங்க. இந்த வாட்டி 16/8/2024 நத்தத்துப்பட்டி சாமி தூக்குறது, நம்ம சாமி சுமந்து வர்றது. நம்ம அப்படி இருக்கும்போது பரிவட்டங்கிறது வந்து சாமிக்கு தவிர ஒரு மனிதர்களுக்கு யாருக்கும் பரிவட்டம் கிடையாது. 2022 கோர்ட்டு ஒரு தீர்ப்பு சொல்லுவாங்க, பரிவட்டம்ங்கிறது சாமிக்கு மட்டும்தான், மனிதர்களுக்கு கிடையாது அப்படின்னு ஒரு தீர்ப்பு இருக்குது. இருந்தாலும் இருக்கன்குடி ஒரு சமூகத்தை, மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பரிவட்டம் கோயிலேருந்து நீங்கள் கட்ட வேணாம், உனக்கு நீயே கட்டிக்கணும், அதுவும் கோயிலுக்கு வெளியே கட்டிக்கணும், சன்னிதானத்துக்குள்ளே வச்சு கட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆர்டரை கொடுக்காங்க. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், சரி இந்த ஊர் கலிங்கம்பட்டிப்பட்டி இருக்காங்க, நத்தத்துப்பட்டி இருக்காங்க, இவங்க நமக்கு பாத்தியப்பட்ட கோயில், நம்ம என்ன கேட்குறோம், எங்களையும் ஒரு சமூகமாக ஒரு பாத்தியமாக சேர்த்துங்க, எங்களுக்கும் பரிவட்டம் வேணும் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம கொண்டு போனால் சேசி, அதாவது கோர்ட்டு என்ன சொல்லுது, 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் போய் சேசி, அதாவது ஜாயின்ட் கமிஷனர் அறநிலையத்துறைக்கு பாத்தியப்பட்ட ஜாயின்ட் கமிஷனர்கிட்ட போய் நீ வந்து ஒரு நோட்டீஸ் விட்டு நீ பண்ணணும், 3 மாதத்துக்குள்ளே பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க போகல. நம்ம வந்து இப்போ 16/8 ஆமாம் 8/7 தான் வந்து நம்ம என்ன கேட்குறோம், ஐயா எங்களுக்கும் பரிவட்டம் வேணும், நாங்களும் வந்து அதுக்கு மாரியம்மனுக்கு வந்தப்பட்டவங்க தான், வருஷம் சாமி சுமக்கிறோம், எங்களுக்கும் பாத்தியப்பட்டது தான், எங்களுக்கும் பரிவட்டம் வேணும்னு நத்தத்துப்பட்டி அண்ட் கலிங்கம்பட்டிப்பட்டி இந்த 2 ஊரும் கேட்குறோம். அப்போ கேட்கும்போது கோர்ட்டு என்ன சொல்லுது, சேசி கோர்ட்டு என்ன சொல்கிறாங்க, தேதி சொல்லாமல் ஒத்தி வச்சுறாங்க பரிவட்டத்துக்கு. ஃபஸ்ட்டு பிசி மீட்டிங் போடுறாங்க. பிசி மீட்டிங்கில் வந்து என்ன சொல்கிறாங்க, இருக்கன்குடி, என்மேட்டுப்பட்டி, அப்பனேரி, கலிங்கம்பட்டிப்பட்டியில் கீழத்தெருவு அவங்க 4 பேருமே நாங்கள் இந்த திருவிழாவில் கலந்துக்கிட மாட்டோம், எங்களுக்கு நீங்கள் பரிவட்டம் கொடுக்கலன்னா நாங்கள் இந்த திருவிழாவில் கலந்துக்கிட மாட்டோம், திருவிழாவை புறக்கணிக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் சொல்கிறாங்க. இதை சொன்னால் வேறு ஆர்டிஓ வந்திருக்காங்க, சப் கலெக்டரு, டிஎஸ்பி, எஸ்பி மட்டும் வரல, மற்ற எல்லாருமே வந்திருந்தாங்க அந்த மீட்டிங்க்கு. அப்போ என்ன சொல்கிறாங்க, சரி அப்போ 4 ஊருக்கு நீங்கள் திருவிழாவில் கலந்துக்கல, பரிவட்டம் என்பது வந்து கோர்ட்டில் இருக்குது, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நாங்கள் பரிவட்டம் கொடுக்க முடியாது, திருவிழாவில் கலந்துக்கல, அவ்வளோதான், 2 வார்த்தை தான், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சப் கலெக்டர் கேட்குறாங்க அந்த மாற்று சமூகத்தினர்கிட்ட. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லை எங்களுக்கு விருப்பம் இல்லை, எங்களுக்கு பரிவட்டம் கொடுக்கலன்னா அந்த திருவிழாவில் நான் கலந்துக்கிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த சமூகத்தினர், மாற்று சமூகத்தினர் எந்திரிச்சு போயிடறாங்க. எந்திரிச்சு போனப்போ உங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, பரிவட்டங்கிறது கோர்ட்டில் இருக்குது, கோர்ட்டு யாருக்கு முடிவு பண்ணி இப்போ உங்களுக்கும் பரிவட்டம் உண்டு
அப்படின்னு வந்தால் நாங்கள் கட்டிக்கிறோம். பரிவட்டத்தை நாங்கள் பெருசாக கேட்கல. நாங்கள் எப்பயும் போல் வந்து இங்கே மஞ்சள் வேஷ்டி மஞ்சள் துண்டு சாமி தூக்கும்போது இல்லை வந்து உங்களுக்கு அனுமதி கிடையாது. எதனாலேயே அனுமதிக்க மாட்டீங்க? அப்போ எழுத்துப்பூர்வமாக கொடுக்கீங்களா? எதுக்காக அனுமதிக்க மாட்டீங்க? மஞ்சள் துண்டு மஞ்சள் வேஷ்டி போட்டு தூக்குற ஜாதி ரீதியாக வருதா? இல்லை நாங்கள் வந்து இப்போ நீங்கள் ஹைகோர்ட்டு சொல்லியிருக்காங்க ஆண்டாளுவோட திருவிழாவில் ஜாதி ரீதியோ ரிப்பன்களோ கட்சியான பதாகைகளோ கொண்டு வரக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் இருக்குது. அது நமக்கு தெரியும். சரி, நாங்கள் ஜாதி ரீதியாக போடல. மஞ்சள் வேஷ்டியில் என்ன ஜாதி இருக்குது அதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா அதெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் மஞ்சள் வேஷ்டி இடி மஞ்சள் துண்டு போட்டு சாமி சுமக்கூடாது. ஐயா நாங்கள் காப்பு கட்டியிருக்கோம். காப்பு கட்டுறவங்க மஞ்சள் வேஷ்டி மஞ்சள் துண்டு அடி சாமி கொடுத்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்படின்னா அது தேவர் சமூகத்தை மட்டும்தான் சாரும் மஞ்சள் வேஷ்டி. சரி, தேவமார் மட்டும்தான் மஞ்சள் வேஷ்டி கட்டுவாங்க. அப்போ நடந்து வர்ற கோயிலுக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் எங்கேருந்து மாரியம் கோயிலுக்கு நடந்து வர்றாங்க. வேன் மூலமாக பசு மூலமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே மஞ்சள் வேஷ்டி. அப்போ வர்றவங்களும் தேவர் மட்டும்தான் தேவர் சமூகம் தான் வர்றாங்களா அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கப்படுது. அப்போ இவ்வளோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நிர்வாகம் இருக்கன்குடி மாரியம்மங்களோட நிர்வாகம் என்ன கொடுக்குறாங்களோ அந்த வேஷ்டியும் அவங்க கொடுக்குற பனியனும் அவங்க கொடுக்குற துண்டையும் கட்டி தான் நீங்கள் சாமி தூக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சாமி தூக்க வரும்பொழுது ரவுண்டானத்தில் 4 பஸ்ஸை நிறுத்தி உங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணுவோம், கைது பண்ணி ஏற்றுவோம். நீங்கள் இந்த வருஷம் சாமி தூக்க முடியாது, அடுத்த வருஷம் கேமேட்டி பெட்டி சாமி தூக்க வேண்டியது வந்துடும், உங்களுக்கு அதுக்கு அடுத்த வருஷம் தான் நீங்கள் சாமி தூக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை கொண்டு வராங்க. அப்படியான்னு சொல்லி ஒரு ரொம்ப அதாவது ஊரே வந்து ஒரு மனச்சங்கடத்துக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை இந்த ஒரு 3 நாளாக போய்கிட்டு இருக்கு. இப்போ கொடியேற்றுற வெள்ளிக்கு கிளம்புறோம். இந்த சேசி கோர்ட்லேருந்து என்ன ஆர்டர் வருது பரிவட்டத்துக்கு? கலெக்டர் இதுக்கு யாருக்கு? டிஎஸ்பி முழுக்க டிஎஸ்பி செய்கிறாரு. ஐயா லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வரும், அவங்களுக்கு பரிவட்டத்தை கொடுத்துருங்க, 3 ஊரும் திருவிழாவில் கலந்துக்கிட மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு கோரிக்கையை சேசி ஜாயின்ட் கமிஷனர் அவர்கிட்ட கொண்டு போகிறாங்க. அப்போ அது வழக்கு நிலுவையில் இருக்குது. இதில் யாருக்குமே அது நீ திருப்பு வராமல் பரிவட்டம் கூடாதுன்னு சொல்லி சப் கலெக்டர் கொடுத்து எங்களுக்கு கையெழுத்து போட்ட காப்பியும் எங்கிட்ட பேப்பராக இருக்குது கொடுத்துருக்காங்க. அதில் நாங்களும் சைன் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும்போது போன வாரம் வெள்ளிக்கிழமை என்ன தீர்ப்பு வருதுன்னா சரியாக ஒரு 2 மணி அளவில் அந்த போன வருஷம் ஆர்டரை வச்சு நீங்கள் இந்த வருஷமும் பரிவட்டம் கட்டிக்கலாம் அப்படின்னு சேசி வந்து செல்லத்துறை ஜாயின்ட் கமிஷனர் செல்லத்துறை வந்து ஒரு ஆர்டர் தராரு. 2 மணிக்கு அவசரமாக என்ன ஆர்டர் கொடுக்காங்க? போன வருஷம் கட்டினதை வச்சு நீங்கள் இந்த வருஷம் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்? ஐயா நாங்கள் வந்து வாதியாக நாங்கள் உள்ளே இருக்கோம், எங்களுக்கும் பரிவட்டம் வேணும்னு கேட்டிருக்கோம், எங்களுக்கும் பரிவட்டம் வேணும், கலைமட்டுப்பட்டிக்கும் பரிவட்டம் வேணும் அப்படின்னு வழக்கு இருக்கும்போது இவ்வளவு அவசரமாக கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? இவ்வளவு அவசரமாக கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? என்ன காரணம்னு கேட்டால் அவரும் அதே சமூகத்தை சேர்ந்தவர் தான் செல்லத்துறை அவர்கள். வந்து அதே சமூகம் தேவேந்திர உலக சமூகத்தை சேர்ந்தவர் தான். அவரே சொல்கிறாரு, அவர் சமூகத்தை சேர்ந்தவருக்கு சொன்னதுனாலும் இருக்கன்குடியில் அவருக்கு சொந்தக்காரங்களும் அதிகமாக இருக்கிறதுனால இந்த அறிக்கையை வந்து அவசரமாக கொடுக்குறாரு. ஒரு அவங்க வழக்கில் இருக்கும், எங்களையும் கூப்பிட்டு கேட்கணும், இந்த பரிவட்டம் இருக்குது அவங்களும் கேட்டிருக்காங்கன்னு சொல்லணும். அப்போ லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வரும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எங்களுக்கு மஞ்சள் வேஷ்டி மஞ்சள் துண்டு போட்டு சாமி தூக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. அப்போ லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வராதா? கலைஞர் போட்டி நத்தத்து போட்டி நாளைக்கு சாமி தூக்க போகலாம், லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வராதா? இப்போ ஒரு சமூகத்தினருக்கு ஒரு அரசாங்கமே வந்து துணை போகுதுன்னா அதுக்கு காரணம் என்ன? நம்ம கேட்குறது இப்போ இந்த வீடியோ மூலமாக பார்க்குற நம்ம நேயர்களுக்கு தெரியும், இதில் ஜாதி இருக்கா? மஞ்சள் துண்டு மஞ்சள் வேஷ்டியில் ஜாதி இருக்கா? இதில் மஞ்சள் துண்டு இதில் இருக்குது, தேவமார் மட்டும்தான் அது கட்டுவாங்களா? மற்ற மாட்டு சமூகத்தில் வேட்டி கட்டி சாமி தூக்க மாட்டாங்களா? கோயிலுக்கு போக மாட்டோமா? அப்படி ஒரு கோரிக்கை இவங்க வந்து கொண்டு வராங்க. இது யார் கொண்டு வரானா? காவல்துறையே கொண்டு வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? நிர்வாகம் சொல்கிறாங்க. அப்படிங்கிற நிர்வாகத்தை கேட்டால் ஐயா எனக்கு தெரியாது, அவங்க கொடுக்க சொல்லுறதை நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு நிர்வாகம் சொல்லுது. சரிங்கய்யா அது எழுத்துப்பூர்வமாக கொடுங்க, அது யாரும் கொடுக்க முடியாது. 17 கோரிக்கை. அம்மன் எத்தனை மணிக்கு வருவாங்க, அம்மனை ரிஷப வாகனத்தை எத்தனை மணிக்கு தூக்கிட்டு வரணும், அங்கேருந்து உற்சவர் இடத்துக்கு அது எத்தனை மணிக்கு வரும், அங்கேருந்து எந்தெந்த மண்டபப்படி போகும், மறுநாள் அன்றைக்கி நைட்டு சாயங்காலம் எங்கே போகும், மறுநாள் காலையில் எங்கே தூக்கிட்டு வரணும் அப்படிங்கிறத 17 கோரிக்கை மொத்தம் வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? 18வது கோரிக்கையாக மஞ்சள் வேஷ்டி மஞ்சள் துண்டு அணிஞ்சு நீங்கள் சாமி தூக்கக்கூடாதுன்னு கோரிக்கை கொண்டு வரணும்ல. அந்த கோரிக்கை இது வரைக்கும் அவங்க அதை ஏற்றணும். அதான் தீர்மானம். 17 தீர்மானம் இருக்குது. அதை 18வது தீர்மானமாக நீங்கள் ஏற்றி கொடுங்க அப்படிங்கிற வார்த்தை நம்ம சொல்கிறோம். சரி, அதுக்கு ஏற்ற மறந்துட்டாங்க. அப்போ மக்கள்லாம் வந்து ரொம்ப மன கஷ்டம். ஆனால் காப்பு கட்டியிருக்கோம், மஞ்சள் வேஷ்டி மஞ்சள் துண்டு போட்டு கூட ஜாமீன் கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா இப்போ போலீஸுக்கு எதுக்காக உங்களுக்கு இவ்வளோ உறுதுணையாக இருக்குது? ஒரு பரிவட்ட கேஸுக்கு நிலுவையில் இருக்கும்போது இவ்வளோ அவசரமாக ஒரு பரிவட்டத்தை கொடுத்தவங்க வருஷம் நம்ம செய்கிற இந்த மஞ்சள் வேஷ்டி மஞ்சள் துண்டுக்கு இவங்க இவ்வளவு அதிகமாக நமக்கு போடுறதுக்கு காரணம் என்ன?
அப்படின்னு மக்கள்லாம் ரொம்ப ஒரு மன மன துன்பத்துக்கு ஆளாகி போயிட்டாங்க. இந்த நிலைமையில தான் தூத்துக்குடியை சேர்ந்த நம்ம அண்ணன் KN எசகிரேசத்தேவர் அவர்கள் வந்து நான் போய் பார்க்குறோம். ஊர் பெரிய நாட்டாமை மற்றும் பெரியவர்கள் முக்கியஸ்தர்கள்லாம் போகிறோம். ஐயா இங்கே வாங்க, எங்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கையாக இருந்தால் செஞ்சு கொடுங்க, இல்லைனா வேண்டாம். அவங்களுக்கு பரிவட்டம் இல்லை, ஆனால் கொடுத்துட்டாரு. யார்? சேசி கொடுக்குறாரு. அவசர அவசரமாக கொடுக்குறாங்க. 1:30 மணிக்கு இருக்குல்ல, 2 மணிக்கு கொடுக்குறாங்க. அப்போ நம்ம அதை கேட்கல. சரி பரிவட்டம் கட்டிட்டாரு. நான் ஏற்கனவே சேசி மேலே கண்டமெண்ட் போயிருக்கேன். அப்படி ஒரு சமயத்தினருக்கு நீங்கள் வந்து செய்யக்கூடாது, எங்களையும் கூப்பிட்டு கேட்கணும் சொல்லி நான் கண்டமெண்ட் வந்து மதுரை ஹைகோர்ட்டில் போட்டிருக்கேன். அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. அவரை விட்டுருவோம். சேசியை வந்து கோர்ட்டில் வந்து நம்ம கண்டமெண்ட் போயிட்டோம். அதனால் அவரை விட்டாச்சு. இப்போ எங்களுக்கு மஞ்சள் வேஷ்டி மஞ்சள் துண்டு கட்டுறதுக்கு எங்களுக்கு அனுமதி இல்லையாமே அப்படி சொல்லும்போது அண்ணனே எசகிராசா தேவரே ரொம்ப சங்கடப்பட்டார். என்னடா புதுசாக இருக்குது, இப்போ மஞ்சள் வேஷ்டி கட்டி வரவங்களாம் தேவமாரா? அப்போ இருக்கக்கூடிய மாரியம்மங்களில் ஒரு போடு வைங்களேன். இப்போ இது மாதிரி யாருமே மஞ்சள் வேஷ்டி மஞ்சள் சேலையோ மஞ்சள் சட்டையோ போட்டு வராதீங்கன்னு சொல்லி வைங்க. இதில் என்ன ஒரு பாதகம் இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லி அண்ணன் ரொம்ப சங்கடப்பட்டு, அவருமே யாரோடைய மனசும் புண்படுற மாதிரியும் அவர் கொடுக்கல. சரி ரைட்டு, நீங்கள் கொடுங்க, நாங்கள் போராட தூண்டாதீங்க, நாங்கள் போராடுறதுக்கு நாங்கள் இப்போ இல்லை, நாங்கள்லாம் படிக்கிறதுக்கு பிள்ளைகள்லாம் வந்து படிங்கன்னு சொல்லி வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம், ஆனால் எந்த சமூகத்திலும் கஷ்டப்படுற மாதிரி அவர் அண்ணன் பேசவும் முடியல. இல்லைனா போராட வச்சிடாதீங்கன்னு தான் சொன்னார். அதுக்கு பிறகு இன்றைக்கி காலையில் இப்போ 15 தேதி என்ன 15 தானே 15 இன்றைக்கி எங்களுக்கு காலையில் 10 மணிக்கு காவல்துறை வந்து எங்கள் ஊர் பஞ்சாயத்து தலைவர் பாண்டியண்ணன் சூர்யா பாண்டியனுக்கு வந்து ஃபோன் வருது. நீங்கள் மஞ்சள் வேஷ்டி மஞ்சள் துண்டு போட்டு சாமி தூக்கிடலாம். அப்போது இன்னும் ஒரு கோரிக்கையும் வைக்கிறாங்க. மஞ்சள் வேஷ்டி மஞ்சள் துண்டு கட்டிக்கிங்க, தலைக்கு மேலே வந்து இப்படி துண்டு சுற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது எப்படின்னா, அந்த ஊர் வந்து மொத்தம் 5000 தலைக்கட்டு. இந்த நத்தத்துப்பட்டி வந்து ஒரு பெரிய கிராமம், ஒரே சமூகத்தினர், தேவர் சமுதாயம் மட்டும் இருக்கக்கூடிய ஊர் இந்த நத்தத்துப்பட்டி. இவ்வளோ ஒரு ஊரில் ஒரு பெரிய ஆளுங்க வந்து நம்ம ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 40 வயசு 50 வயசு இவங்க வந்து நார்மலாக வருவாங்க. ஒரு சின்ன பொடி பையங்க வந்து அப்படி இப்படின்னு சுற்றினா நாங்கள் அவங்க உடனே எஃப்ஐஆரை போடுவோம் அப்படிங்கிற இன்னொரு கோரிக்கையோடு தான் இந்த மஞ்சள் துண்டு மஞ்சள் வேஷ்டிக்கு எங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. நீங்கள் போட்டிங்கன்னா எஃப்ஐஆர் போடுவோம், இல்லைன்னா துண்டில் பிடுங்குவோம் அப்படின்னு சொல்லி காவல்துறை சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து இந்த வருடம் வந்து சாமி சுமக்கிறது எங்களுக்கு வந்து ஒரு போராடி, இந்த ஒரு மஞ்சள் துண்டு மஞ்சள் வேஷ்டி போட்டு ஒரு காப்பு கட்டி சாமி தூக்குறதுக்கு நாங்கள் போராடி வாங்கியிருக்கோம்னு தான் சொல்லுவோம். சரியா? அதனால் இது எப்படி சொல்கிறதுனே எங்களுக்கு தெரியல. இது ஒரு மனவேதனையோடு தான் நாங்கள் இந்த வட்டம் சாமியை சுமக்க போகிறோம். காவல்துறையாக இருந்தாலும் சரி, ஆனால் அரசு அதிகாரிகள் எல்லாமே வந்து ஒரே பக்கமாக சாகிறது எதனாலங்கிறது எங்களுக்கு தெரியலை. சரியா? தேவர் சமூகம்னா ஏன் இவ்வளவு இழிவாக பேசுகிறாங்கன்னு தெரியல. நம்ம அப்படி யாரோடைய மனசும் புண்படுற மாதிரி நம்ம பேசவும் கிடையாது. இந்த கடைசிக்கு இந்த மஞ்சள் வேஷ்டி மஞ்சள் துருக்கு நாங்கள் இவ்வளோ தூரம் போராடி அண்ணன் எசகிராசா தேவர் மூலமாக எங்களுக்கு இது அண்ணன் வாங்கி கொடுத்துருக்காரு. அதனால் பார்த்துக்கிட்டு இருக்க அனைவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி, பெரிய ஆளுங்க வந்திருக்கோம் நம்ம மயில் டிவி நேயர்கள் மற்றும் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் இந்த மஞ்சள் துண்டு மஞ்சள் வேஷ்டிக்கு அண்ணன் KN வந்து எசகிராசா தேவர் வந்து எங்களுக்காக ஒரு பெரிய ஒரு போராட்டத்துக்கு இடையில எங்களுக்கு இது வந்து வாங்கி தந்தார், பெற்றுக் கொடுத்தாருன்னு சொல்லணும். சரியா? அவருக்கு வந்து நத்தத்துப்பட்டி பொதுமக்கள் சார்பாகவும் பெரியவர்கள் சார்பாகவும் முதல்ல வந்து எங்களுடைய நன்றியை வந்து அவருக்கு காணிக்கையாகவே சொல்லலாம் அவரை. சரியா? அவ்வளோதான் எங்களுக்கு இவ்வளோ தூரம் போராடி வாங்கி கொடுத்தாரு. அதனால் அவருக்கு ஒரு கோடான நன்றியை ஊர் பொதுமக்கள் சார்பும் பெரியவர்கள் சார்பும் நாட்டாமை சார்பாகவும் நான் பஞ்சாயத்து தலைவர் சார்பும் ஊர் மக்கள் சார்பும் மறுபடியும் தெரிவிச்சுக்கிறேன். இது போக இன்னொன்று, எங்களுடைய நோக்கங்கள்லாம் வந்து வர்ற பொதுமக்களுக்கு அனைவருமே வந்து அம்மனுடைய அருளை பெறணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு மட்டுமே நாங்கள் வர்றோம். இதையும் அறிஞ்சு காவல்துறையும் சரி எல்லாமே எங்களுக்கு போதுமான பாதுகாப்பு கொடுத்து நல்லபடியாக அம்மனுடைய அருளை பெறணும் அப்படிங்கிற மறுபடியும் ஒரு கோரிக்கையை வச்சு எல்லாருமே ஒரு ஆதரவு நமக்கு எல்லாமே உள்ள ஆதரவோ எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி காவல்துறையை மீண்டும் நான் வந்து கைவணங்கி கூப்பிட்டு எங்களுக்கு முழு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். மிக்க நன்றி, வணக்கம்.